ஹாய் ஹலோ வணக்கம். குயிக்காக ஒரு வெஜ் பிரியாணி பார்த்துருவோமா? ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க, ஒரு டேபிள் ஸ்பூன் கீ ஆட் பண்ணிக்கோங்க, 3 தேக்கரண்டி எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இப்போ ஹோல் ஸ்பைசஸான 2 பட்டை, 2 கிராம்பு, 2 ஏலக்காய், ஒரு அன்னாச்சிப்பூ, கல்பாசி சேர்த்து எண்ணெயில் நல்லா பொரிய விடுங்க. இப்போ எண்ணெய் நல்லா பொரிஞ்சு வந்து நறுக்கி வச்ச 2 வெங்காயத்தை எண்ணெய்க்குள்ளே சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. இப்போ வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் நல்லா வதங்கிறதுக்கு கூட கொஞ்சம் உப்பு சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. 2 பச்சை மிளகா போட்டுக்கோங்க, ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, நறுக்கி வச்ச 2 தக்காளியை சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. அது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் கர்ட். இப்போ தேவையான அளவு கேரட், உருளைக்கிழங்கு, பீன்ஸ் எடுத்து கட் பண்ணி வச்சுட்டு அதுக்குள்ளே சேர்த்துருங்க. நல்லா சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. இப்போ நறுக்கி வச்ச கேரட், பீன்ஸ், உருளைக்கிழங்கை சேர்த்து நல்லா வதக்குங்க. காய் நல்லா வதங்கட்டும். காய் நல்லா வதங்கிறதுக்கு 2 நிமிஷம் மூடி போட்டு மூடி வச்சுருங்க. இப்போ 2 நிமிஷம் கழிச்சு மூடி திறந்து பார்த்தா காய் வெந்திருக்கு. ஒரு கைப்பிடி புதினா சேர்த்துருங்க. அது கூட புதினா சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. இப்போ ஒரு கைப்பிடி கொத்தமல்லி போட்டுக்கிட்டு 2த்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ரெண்டும் நல்லா வதங்கினதும் அது கூட வந்துட்டு மீல் மேக்கர் சேர்த்துக்கோங்க. 100 கிராம் மீல் மேக்கர் எடுத்திருக்கேன். 100 கிராம் மீல் மேக்கரை அந்த காய்கறிகளோடு சேர்த்துருங்க. இப்போ மீல் மேக்கரை சேர்த்துக்கோங்க. மீல் மேக்கரை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க அந்த காய்கறிகளோடு. அது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் இப்போது தனி மிளகாத்தூள் எடுத்துக்கோங்க. கழுவி 15 நிமிஷம் ஆற வச்சு பாஸ்மதி ரைஸ் எடுத்து நல்லா அதில் போட்டுருங்க. அரிசி உடையாமல் பொறுமையாக இப்போ கிளறி விட்டுட்டு, நான் இந்த டம்ளரில் 1 டம்ளர் அரிசி எடுத்திருக்கேன். அப்போ 1 டம்ளருக்கு நம்ம 2 டம்ளர் தண்ணி அளவு ஊற்றணும். ஊற்றிட்டு நல்லா கலந்து விட்டுட்டு பொறுமையாக அரிசி உடையாத வரை கொஞ்சம் தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போது ஹை ஃப்ளேமில் ஒரு கொதி வர வரைக்கும் நல்லா பபிள்ஸ் வர வரைக்கும் இது மாதிரி வச்சுட்டு மூடி போட்டு ஃபுல் சிம்மில் வச்சுட்டு 20 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுருங்க. அது கூட ஒரு மேலே சுடு தம் வச்சுருங்க. இப்போ 20 மினிட்ஸ் கழிச்சு மூடியை ஓப்பன் பண்ணிடலாம். மூடியை ஓப்பன் பண்ணி பார்த்தா வெஜ் பிரியாணி ரெடி. இப்போ அழகாக அது ஒரு கரண்டியில் எடுத்து பிளேட்டில் போட்டு நல்லா சர்வ் பண்ணுங்கள். டேஸ்ட் எப்படி இருக்குன்னு வந்து சொல்லுங்கள் கமெண்ட்டில்.